வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆளுநர்களின் நடவடிக்கைக்கு எதிராக ஒவ்வொரு மாநிலத்திலும் தனி தீர்மானம் நிறைவேற்றுங்கள். பாஜக அல்லாத மாநில முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். தமிழகத்தில் கடந்த ஆண்டு மது விற்பனை 44,000 கோடியை கடந்தது. வரும் நிதியாண்டில் 500 கடைகளை படிப்படியாக மூடுவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. கொரோனா பரவல் அதிகரிப்பதால் கோவிஷீல்டு தடுப்பூசி உற்பத்தி மீண்டும் துவக்கம். சீரம் நிறுவனம் முடிவு. கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் இன்று வேட்புமனு தாக்கல் துவங்குகிறது. 23 பேர் கொண்ட இரண்டாவது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது கர்நாடக பாஜக. அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனை ரத்தாகுமா? மேல்முறையீட்டு மனு மீது குஜராத் நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. ஈக்குவடார் நாட்டில் மீன்பிடி துறைமுகத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு. கண்மூடித்தனமாக நடந்த தாக்குதலில் 9 பேர் உயிரிழப்பு. சென்னையில் நடந்த ஐபிஎல் போட்டியில் 3 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் வெற்றி. சென்னை அணி போராடி தோல்வி. தொடர் தோல்வியால் ரசிகர்கள் ஏமாற்றம். இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு அரசின் தனி தீர்மானத்தை போல் அனைத்து மாநில சட்டமன்றங்களிலும் நிறைவேற்றக் கோரி பாஜக அரசு அல்லாத மாநில முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ஆளுநரின் நடவடிக்கையை கண்டிக்கும் வகையில் தமிழ்நாடு சட்டசபையில் ஆளுநருக்கு எதிராக தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆளுநருக்கு உரிய அறிவுரை வழங்க மத்திய அரசு மற்றும் குடியரசுத் தலைவரை வலியுறுத்தி பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அன்றே நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவிற்கு ஆளுநர் R.N. ரவி ஒப்புதல் அளித்தார். இந்நிலையில் தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது போன்றே தனி தீர்மானத்தை அனைத்து மாநில சட்டசபைகளிலும் நிறைவேற்ற வேண்டும் என்று பாஜக ஆட்சி செய்யாத மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு உரிய காலத்திற்குள் ஒப்புதல் வழங்க மாநில ஆளுநர்களுக்கு மத்திய அரசு, ஜனாதிபதி தகுந்த அறிவுரை வழங்கிட வலியுறுத்தி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றிட வேண்டும் என்றும் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 2022-23 ஆண்டில் 44,098 கோடி ரூபாய் அளவுக்கு மது விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அதையொட்டி அவையில் கொள்கை விளக்க குறிப்பு வைக்கப்பட்டது. அதில் 2022-23 ஆண்டில் 44,098 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 8,047 கோடி ரூபாய் அதிகம் என்று கொள்கை விளக்க குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அம்பாசமுத்திரம் காவல் நிலைய சித்திரவதையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயர் மருத்துவ சிகிச்சை மற்றும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஜெனீவாவில் உள்ள சித்திரவதைக்கு எதிரான உலக நிறுவனம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளது. அந்த கடிதத்தில் அம்பாசமுத்திரம் காவல் நிலைய சித்திரவதைகள் தொடர்பாக குற்றவாளிகள் அனைவர் மீதும் வழக்கு தொடரப்பட்டு கைது செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. காவல் தடுப்பில் குழந்தைகள் அடைத்து வைப்பதை தடுக்க வேண்டும். சிறார் சட்டங்களை செயல்படுத்துவதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயர் மருத்துவ சிகிச்சை மற்றும் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. காவல் மற்றும் நீதிமன்ற காவலில் நடைபெறும் சித்திரவதைகளை தடுக்க உள்நாட்டு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்றும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சிக் காலத்தில் பொள்ளாச்சி மேற்கு புறவழிச்சாலை பணிகளை மேற்கொள்ள நிலம் கையகப்படுத்துவதற்கு முன்பாகவே பல கோடி ரூபாய்க்கு ஒப்பந்த புள்ளி போடப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ.வ. வேலு தெரிவித்தார். 2018 அவர்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது 4,10,00,000 ரூபாய்க்கு நிலங்களை எடுப்பதற்காக ஒரு ஒப்புதல் வழங்கப்பட்டது. நிலங்கள் எடுப்பதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட உடனேயே நிலங்களை எடுக்காத பொழுதே 2019 65.89 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு சாலைகள் போட வேண்டும் என்று அப்பொழுது ஒப்பந்தம் கோரப்பட்டது. ஆனால் நிலமே எடுக்கவில்லை. அதற்கு பின்னால் 2020 23.68 கோடி ரூபாய்க்கு மீண்டும் நிலம் எடுப்பதற்காக திருத்திய மதிப்பீடு ஒன்று அரசின் சார்பாக அப்பொழுது ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. அது வழங்கிய பின்பும் நிலம் எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து நம்முடைய அவர் முன்னாள் பேரவையுடைய துணைத் தலைவராக இருந்தவர் இப்பொழுது பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் மீண்டும் விவசாயிகளுக்கு பயன்படும், தொழிற்சாலைக்கு பயன்படும் என்று சொன்ன அடிப்படையிலே இந்த அரசாங்கம் அதற்கு வேண்டிய முன்னுரிமை எடுத்து இப்பொழுது நாங்கள் கணக்கெடுத்து பார்க்கிற பொழுது அதில் போக்குவரத்து மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் அது கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த 23 கிலோமீட்டர் சாலையை கட்டுமான துறையின் மூலமாக எந்த அளவுக்கு அகலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கட்டாயம் இந்த சாலையை அகலப்படுத்தி அந்த சாலையை செப்பனிடும்.
தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் சென்னை சைதாப்பேட்டையில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி, திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதில் பேசிய திருமாவளவன், மத்திய அரசு ஆளுநர்களை நியமிக்கும் போது முதல்வர்களின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே விடுக்கிற வேண்டுகோள், இந்த பூஞ்சி அறிக்கையை நடைமுறைப்படுத்துவது வலியுறுத்தி இந்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிற வகையில மாநில முதலமைச்சர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். பினராயி விஜயன் அவர்களை, இன்னும் கே.சி. ராவ் அவர்களை, நிதிஷ்குமார் அவர்களை, கெஜ்ரிவால் அவர்களை, மம்தா பானர்ஜி அவர்களை, இப்படி யாரெல்லாம் பிஜேபி எதிர்ப்பு சக்திகளாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து மாநில ஆளுநர்களை நியமிக்கிற போது மாநில முதல்வர்களின் இசைவை பெற வேண்டும், ஒப்புதலை பெற வேண்டும் என்கிற பூஞ்சியின் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆவண செய்ய வேண்டும். நரேந்திர மோடி, அமித்ஷா கொடுக்கும் துணிச்சலில்தான் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி மாநில அரசுக்கு எதிராக செயல்படுவதாக காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் தெரிவித்தார். கர்நாடக சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்க உள்ளது. 224 தொகுதிகளை கொண்ட கர்நாடக சட்டசபைக்கு ஒரே கட்டமாக அடுத்த மாதம் 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. ஆளும் பாரதிய ஜனதா கட்சி 189 தொகுதிகளுக்கும், காங்கிரஸ் 166 தொகுதிகளுக்கும், ஜனதாதளம் கட்சி 93 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளன. இந்த நிலையில் கர்நாடக சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. மனுக்களை தாக்கல் செய்ய வரும் 20ஆம் தேதி கடைசி நாள் ஆகும். 21ஆம் தேதி மனுக்கள் பரிசீலனை நடைபெறவுள்ளது. 24ஆம் தேதி மனுக்களை வாபஸ் பெற கடைசி நாளாகும். அன்றைய தினம் மாலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். இதனிடையே 23 வேட்பாளர்கள் அடங்கிய இரண்டாவது பட்டியலை கர்நாடக பாஜக வெளியிட்டுள்ளது. இதை தவிர இன்னும் 12 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட உள்ளனர். இரண்டாவது பட்டியலில் ஹூப்ளி தொகுதி இடம்பெறவில்லை. 23 பேர் கொண்ட இரண்டாவது பட்டியலில் 2 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். ஏப்ரல் 14ஆம் தேதி அஸ்ஸாம் மாநிலத்திற்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை திறந்து வைக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் 14ஆம் தேதி அஸ்ஸாம் மாநிலத்திற்கு செல்கிறார். அங்கு 1,120 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள கவுஹாத்தி எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் 100 MBBS மாணவர்கள் கல்வி பயிலும் திறனை இந்த மருத்துவமனை பெற்றுள்ளது. மேலும் 14,300 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். 615 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள நல்பாரி மருத்துவக் கல்லூரி, 600 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நல்காவோன் மருத்துவக் கல்லூரி மற்றும் 535 கோடி ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்டுள்ள கோக்ரஜார் மருத்துவக் கல்லூரிகளை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சந்தித்து பேசினார். டெல்லியில் நேற்று முன்தினம் லாலு பிரசாத்தை சந்தித்த அவர் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி ஆகியோரை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் தலைநகர் டெல்லியில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மற்றும் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்து பேசினர். அப்போது தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்து விவாதித்தனர். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது மத்திய ஆட்சியில் மாற்றம் ஏற்பட வேண்டுமெனில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தனர். அதிகரித்து வரும் கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு சீரம் நிறுவனம் கோவிஷீல்டு தடுப்பூசி உற்பத்தியை மீண்டும் தொடங்கியுள்ளது. சீரம் நிறுவனம் 2021 டிசம்பர் மாதம் கோவிஷீல்டு உற்பத்தியை நிறுத்தியிருந்தது. இந்த நிலையில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பூசி தயாரிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக சீரம் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஆதார் பூனாவாலா தெரிவித்துள்ளார். கோவாக்சின் பூஸ்டர் தடுப்பூசி சுமார் 6 மில்லியன் இருப்பில் உள்ளதாகவும் இளைஞர்கள் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள முன்வர வேண்டும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 90 நாட்களில் 6 முதல் 7 மில்லியன் வரையில் கோவிஷீல்டு தடுப்பூசியை இருப்பில் வைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஆதார் பூனாவாலா கூறியுள்ளார். 2 ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து ராகுல் காந்தி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை குஜராத் நீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. அவதூறு வழக்கில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு சூரத் நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததை தொடர்ந்து அவர் MP பதவியை இழந்தார். இந்த தீர்ப்புக்கு எதிராக கடந்த 3ஆம் தேதி சூரத் செஷன்ஸ் கோர்ட்டில் ராகுல் காந்தி மேல்முறையீடு செய்தார். அப்போது ராகுல் காந்திக்கு தண்டனை பெற்று தந்த பாஜக MLA பூர்ணேஷ் மோடிக்கும் குஜராத் அரசுக்கும் நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் சூரத் நீதிமன்றத்தின் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டால் ராகுல் காந்தி மீண்டும் MP-யாக தொடர வாய்ப்புள்ளது.
சென்னை ஐஐடியில் மாணவர்களின் தற்கொலையை தடுக்க கோரி நள்ளிரவில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஐஐடியில் முனைவர் பட்டத்திற்காக ஆராய்ச்சி மேற்கொண்ட மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சச்சின்குமார் வேளச்சேரியில் உள்ள அவரது வாடகை வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தனது சமூக வலைதள பக்கங்களில் என்னை மன்னித்து விடுங்கள், இத்துடன் என்னை முடித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இவ்விவகாரம் தொடர்பாக வேளச்சேரி காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை ஐஐடி வளாகம் முன்பாக 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சச்சினின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி நள்ளிரவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சச்சினின் மரணத்திற்கு காரணமான அவரின் வழிகாட்டி பேராசிரியர் அகிஷ்குமார் சென், அதை மறைக்க நினைக்கும் டீன் நீலேஷ் ஆகியோரை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். தற்கொலையை விசாரிக்க நீதிபதி தலைமையில் ஆய்வுக்குழு அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஈக்குவடார் நாட்டில் மீன்பிடி துறைமுகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் சிக்கி 9 பேர் உயிரிழந்தனர். எஸ்மெரால்டஸ் மாகாணத்தில் சிறிய மீன்பிடி துறைமுகம் ஒன்று உள்ளது. இந்த துறைமுகம் வழக்கம் போல் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அங்கு கையில் துப்பாக்கியோடு வந்த 30 பேர் கொண்ட கும்பல் துறைமுகத்தில் இருந்த வணிகர்கள் மற்றும் ஊழியர்களை நோக்கி சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர். பதற்றத்தில் அங்கிருந்தவர்கள் அலறி துடித்தபடி சிதறி ஓடினர். ஆனாலும் அந்த கும்பல் கண்ணில் பட்டவர்களையெல்லாம் சுட்டி தள்ளிவிட்டு தப்பிச் சென்றது. இந்த கொடூர சம்பவத்தில் 9 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். பலர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு உடனடியாக யாரும் பொறுப்பேற்கவில்லை. எஸ்மெரால்டஸ் மாகாணத்தில் சமீப காலமாக வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதும் இதன் காரணமாக அங்கு கடந்த மாதம் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பொலிவியாவில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி கலைத்ததால் அந்த இடமே போர்க்களம் போல் காட்சியளித்தது. லாபாஸ் நகரில் கூடிய அவர்கள் கல்வி அமைச்சகத்தினால் உருவாக்கப்பட்ட புதிய பாடத்திட்டத்திற்கு எதிராகவும் கல்வித்துறைக்கு அதிக நிதி வழங்கக் கோரியும் முழக்கமிட்டனர். பின்னர் பேரணியாக செல்ல முயன்ற அவர்கள் மீது தடியடி நடத்தியும் கண்ணீர் புகைகுண்டு வீசியும் போலீசார் விரட்டியடித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 3 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி அதிர்ச்சி தோல்வியடைந்தது. டாஸ் வென்ற சென்னை அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார். அதன்படி களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 175 ரன்கள் எடுத்தது. பின்னர் 176 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 172 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 3 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றது. That's one struck taken and a very good catch, and another good catch. They're catching well. This time it's Chahal who's picked up the wicket. Struck away on the onside for 4. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிச்சயமாக கோப்பையை வெல்லும் என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தலைவர் அசோக் சிகாமணி தெரிவித்துள்ளார். தோனி தலை என்றைக்குமே தலை தானங்க. யூஸ்வலாக ஃபினிஷ் பண்ணுவார். இன்னைக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட் கிளாஸ் பேட்டிங் எங்கேயோ இருந்த மேட்ச் 4-15 ரனில் தோப்பாங்கன்னு நினச்சேன். பட் இவ்வளோ க்ளோஸாக வந்தது அது கம்ப்ளீட்லி பிகாஸ் ஆஃப் தோனி தான். தலை பேட்டிங் தான். பார்த்ததோட எப்படி இருக்குது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? இன்னைக்கு உதயநிதி அமைச்சர்லாம் வந்திருந்தாங்க, முதல்வரும் வந்து பார்த்துருந்தாரு. அவங்க கூட பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. எல்லாருமே பெரிய கிரிக்கெட் ரசிகர், அதுவும் முக்கியமாக தோனி ரசிகர் எல்லாருமே. ஸோ அதனால் தோனி ஆடுறாருன்னா கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க எல்லாருமே. நல்ல மேட்ச்சு, அவ்வளோதான். நமக்கு வேண்டியது ஆஸ் அ கிரிக்கெட் ரசிகராக வந்துட்டு நல்ல மேட்ச், இவ்வளோ க்ளோஸான மேட்ச்சு நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு அட்மாஸ்பியர். யார் பக்கம் போகணும்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக சிஎஸ்கே அடிப்பாங்க. நல்ல டீம் இருக்குது, வந்துருவாங்க. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆளுநர்களின் நடவடிக்கைக்கு எதிராக ஒவ்வொரு மாநிலத்திலும் தனி தீர்மானம் நிறைவேற்றுங்கள். பாஜக அல்லாத மாநில முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தமிழகத்தில் கடந்த ஆண்டு மது விற்பனை 44,000 கோடியை கடந்தது. வரும் நிதியாண்டில் 500 கடைகளை படிப்படியாக மூடுவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. கொரோனா பரவல் அதிகரிப்பதால் கோவிஷீல்டு தடுப்பூசி உற்பத்தி மீண்டும் துவக்கம். சீரம் நிறுவனம் முடிவு. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் இன்று வேட்புமனு தாக்கல் துவங்குகிறது. 23 பேர் கொண்ட 2வது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது கர்நாடக பாஜக. அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனை ரத்தாகுமா? மேல்முறையீட்டு மனு மீது குஜராத் நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. ஈக்குவடார் நாட்டில் மீன்பிடி துறைமுகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூடு. கண்மூடித்தனமாக நடந்த தாக்குதலில் 9 பேர் உயிரிழப்பு. சென்னையில் நடந்த ஐபிஎல் போட்டியில் 3 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் வெற்றி. சென்னை அணி போராடி தோல்வி. தொடர் தோல்வியால் ரசிகர்கள் ஏமாற்றம். இத்துடன் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.